இந்த கால வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் டாடி. இன்றைக்கும் எபேசியர் 3ஆம் அதிகாரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்து, எங்களுக்கும் உமக்கும் ஒரு நல்ல உடன்பாடு இருக்கிறது, எங்களுக்கும் உமக்கும் நல் மனம் பொருந்துதல் இருக்கிறது. There is a good reconciliation between God and us. We are Gentiles. புறஜாதியாக எங்களோடு கூட நமக்கு நல்மனம் இருக்கிறது என்பதை உமது அன்பின் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறபடியால் நன்றி ராஜா. அதோ இந்த எபேசியர் 3ஆம் அதிகாரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். உம் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். எங்களோடு இடைப்படுவீராக, எங்களோடு பேசுவீராக. கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் அனைவரோடும் பிரசனம், பாதுகாப்பு, வழிநடத்தல் உண்டாக செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவஜனமே, நாம் அனைவரும் தயவு செய்து உட்காருவோம். என் கையில் 2 கொடி இருக்குது. இந்த 2 கொடியுமே சிலுவை கொடி, வெள்ளை கொடி, ஒயிட் ஃப்ளாக். வெள்ளை என்பது எப்பொழுதும் அது சமாதானத்தை குறிக்கிறது. எனக்கு இன்னைக்கு காலையில் இந்த சாப்டர் படிக்கும்போது எனக்கு தோணுச்சு, பிதாவாகிய தேவன் கையில் 2 வெள்ளை கொடி இருக்குது. ஒன்றுத்தில் இஸ்ரவேலரை பார்த்து காட்டுறாரு, எனக்கும் உங்களுக்கும் பிரச்சனையே இல்லை, வந்துருங்க எங்கள் பிள்ளைங்களா அப்படின்னு காட்டுறாரு. இன்னொரு கொடியும் இருக்குது, புறஜாதியாரங்க நம்மை பார்த்து காட்டுறாரு, எனக்கும் உங்களுக்கும் பிரச்சனையே இல்லை, 2 பேரும் என்கிட்ட வந்துருங்க, நான் உங்கள் மேலே கோபமாக இல்லை என்று சொல்வதாக அர்த்தம் புரிகிறது. இதிலே நான் உங்கள் மீது கோபமாக இல்லை, நீங்கள் என்னுடையவர்கள், நான் உங்களுடைய தகப்பன் என்று சொல்வதாக இருக்கிறது. ஒரு பையன் அவங்க அப்பா கூட சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு போயிட்டானா. வீட்டை விட்டு போயிட்டு ரொம்ப தூரம் போயிட்டு ஒரு நாள் லெட்டர் போட்டான். டாடி, எனக்கு உங்கள் மேலே கோவம், இப்போ என்னமோ ரொம்ப தனிஞ்சா மாதிரி இருக்குது, உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா வீட்டுக்கு வாடா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நான் நம்ம வீட்டு பக்கமாக ட்ரெயினில் போகும்போது நம்ம வீட்டு ஓரமாக இருக்கிற அந்த புளிய மரத்து மேலே ஒரு வெள்ளைக்கொடி பறந்தா அதை நான் பார்த்துட்டு நான் வீட்டுக்கு வந்துடுவேன். அது பறக்கலைன்னா நான் வர மாட்டேன் அப்படின்னு லெட்டர் போட்டுருந்தானா. அந்த குறிப்பிட்ட நாள் அவன் அந்த பக்கம் போனால் ட்ரெயினில் போகும்போது கண்ணெல்லாம் கலங்கிருச்சான். புளிய மரம் ஃபுல்லாகவே வெள்ளை கொடியான், ஒன்றும் இல்லை, மரம் ஃபுல்லாக எத்தனை கொடி பறக்குமோ அத்தனை கொடி. என் பையனை நான் மிஸ் பண்ணக்கூடாது. 1 கொடி இல்லை, 2 கொடி இல்லை, நூற்றுக்கணக்கான கொடிகள் அமைத்தானா அந்த தகப்பன், அமைத்தாராம். அதுபோல தான் நம்மளை அவர் நேசிக்கிற ரகசியம். வாட் மிஸ்ட்ரி காட் ஹஸ் காட். என்ன ரகசியம்? ஆபிரகாம் தான் அவங்க ஃப்ரெண்டு, ஈசாக்கு தான் அவங்க ஃப்ரெண்டு, யாக்கோபு தான் அவங்க ஃப்ரெண்டு, அப்படியே வந்தால் தாவீது அவங்க ஃப்ரெண்டு, அப்படியே வந்தால் மரியாள் அம்மா வந்தாங்க, அவங்க வயிற்றில் இயேசு. பிறகு எல்லாம் யூதர்கள் வரும்போது இந்த பாஸ்டர் போவாஸ் யார், இந்த ஜனாலாம் யார், இவங்களை அவருக்கு எப்படி பிடிச்சிச்சு, எப்படி பிடிக்கும்? இவங்க ஆபிரகாம் வழியில் வந்தவங்க கிடையாது. ஆபிரகாம் தாத்தா கர்த்தரை தொழுது கொண்டிருக்கும் போது இந்த உட்காந்துக்கிற புறஜாதிகளுடைய தாத்தாங்களாம் பாவம் பண்ணியிருந்தாங்களே, பிற தெய்வங்களை வணங்கியிருந்தாங்களே, எப்படி என்று மாபெரும் கேள்வி எழுகிறதே. இந்த கேள்வியின் மத்தியிலும் நம்மை காப்பாற்றினாரே, அதுதான் ரகசியம். கிரேட் மிஸ்ட்ரி, புரியாத புதிர். ஆமென். இந்த 27 புக்கில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், இந்த 4ஐயும் விட்டுட்டு, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை விட்டுட்டு அப்போஸ்தலரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி, அப்போஸ்தலரும் அவரை பவுல் பற்றி ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே அவருடைய அந்த 12, 13 நிருபங்கள் இல்லைன்னா நம்ம ஜீசஸ் கையில் போகவே முடியாது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் ஜீசஸ் வந்தார், அவர் இஸ்ரவேலின் தேவனாக இருந்தார். அவர் நம்ம பக்கம்லாம் வரல, ஆசியா கண்டத்தில் வேற எங்கேயும் சுற்றலை, அவர் அந்த இடமே சுற்றினார். கலிலேயா போனார், யூதேயா போனார், சமாரியா போனார், தெக்கபோலி போனார், அப்படி தான் போனார். அவர் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஒரு கடற்பயணம் பண்ணி இங்கே வரல. அன்றைக்கும் ட்ரேடெல்லாம் இருந்துச்சு, அன்றைக்கும் ரோமர்கள் உலகம் ஃபுல்லாக ரூல் பண்ணாங்க. ரோமர்கள் வர்றதுக்கு முன்பதாக கிரேக்கர்கள் மகா அலெக்சாண்டர் பீரியடில் உலகம் ஃபுல்லாக ரோடு போட்டாராம். ரோடு போட்டு இந்தியாவில் ஃபைட் பண்ணிட்டு போயிருக்கார் அலெக்சாண்டர். போரஸ் என்கிற புருஷோத்தமன் கூட ரிவர் ஜீலமில் ஃபைட் பண்ணிட்டு போயிருக்கார். அதுக்கப்புறம் தான் ஜீசஸ் பிறக்கிறார். 300 வருஷம் கழிச்சு ஜீசஸ் வந்திருக்கலாம், வரவில்லை. இஸ்ரவேலில் இருந்தே அந்த பார்ட்டை, எக்ஸலண்ட்டான மினிஸ்ட்ரி, அவர் இஸ்ரவேலில் ஜெருசலமில் இருந்தே முழு ஊழியத்தை செய்துவிட்டு போனவர்
நம்மையும் நேசிக்கிறார் என்பதை பவுலிடம் சொல்லிவிட்டு போய்விட்டார். பெரிய பெரிய தலைவரை பார்த்தோன்னா அவங்க கூட இருக்கிறவங்கள உட்கார வச்சு மெதுவாக காதில் பேசின்னு வைப்பாங்க. அதை இவங்க ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பாங்க. நான் பார்த்தியா கூட்டத்தில் ஐயா என் காதில் ரகசியத்தை சொல்கிறாருன்றது போல் பவுலுக்கு ரகசியத்தை சொல்லி, இந்த புறஜாதிகளை காப்பாற்ற வேண்டும், என்னுடைய வெள்ளை கொடி, என்னுடைய சிலுவை கொடி புறஜாதிகளுக்கும் இருக்கிறது, இஸ்ரவேலிலே இல்லாதவர்கள் ஆபிரகாம் வழியிலே தோன்றாதவர்களுக்கும் உண்டு என்று ஒரு ரகசியத்தை கொடுத்தாரே, அந்த ரகசியத்தை இன்றைக்கு பவுல் அப்போஸ்தலன் நமக்கு சொல்ல போகிறார். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் இது ரெண்டுமே ரீகன்சிலேஷன் பற்றி பேசுது. ஆதாம் தாத்தா தப்பு பண்ணிட்டாரு, போயிட்டார், விட்டுட்டு போயிட்டார். ஆதாமால் ஆண்டவர் கையில் போக முடியல, நம்மளால் கூட ஆண்டவர் கையில் போக முடியாது. ஆண்டவர் வானாதி வானங்கள் கொள்ளாத தெய்வம். அவர் வானத்தில் இருக்கிறார், வானம் அவரது சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. அவ்வளோ பெரிய தேவன். நம்மளால் ஆண்டவர் கையில் போக முடியாது. ஏதோ இருக்கிற மூணுக்கு நம்மளால் போக முடியல, ஏதோ இருக்கிற ஸ்பேஸுக்கு நம்மளால் போக முடியல, போயிட்டு ரிட்டர்ன் ஆக முடியல. நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஆமாம், அதெல்லாம் நமக்கு சாதகமானதில்லை. நமக்கு சாதகமான ஒரே இடம் பூமி தான். பூமியை விட்டு வெளியில் போகும்போது பூமியில் கூட காற்று மண்டலம் தான். காற்று மண்டலத்துக்குள்ளே இருக்கணும். தண்ணி எப்படி, மீன் எப்படி தண்ணிக்குள்ளே இருக்குதோ, ஃபிஷ் டேங்க்குள்ளே இருக்குதோ, டேங்க் விட்டு வெளியே வந்து அது உயிர் போயிடும். அதுபோல் இது ஒரு டேங்க்கு, காற்று மண்டலத்துக்குள்ளே இருக்கிற நாம். காற்று மண்டலத்துக்கு வெளியிலே போனால் நமக்கு உயிருக்கு ஆபத்து. அங்கே வாசம் செய்கிற தேவன் நம்ம எப்படி போக முடியும்? அவர் வந்து இதுக்குள்ளே வந்தார்னா தான், அவர் நமக்குள்ளே வந்தார்னா தான். அப்படி தான் இயேசு வந்தார். இந்த பூமிக்குள்ளே வரத்துக்கு ஒரு வழி, அந்த வழி தான் தாயின் கரு. இந்த பூமிக்குள்ளே யாருமே எந்த ஜீவனும் தானாய் வரவில்லை. அது ஆடு மாடு சிங்கம் புலியாக இருந்தாலும், மிருகங்களாக இருந்தாலும், மனிதனாக இருந்தாலும் ஒரே வழிதான், தாயின் வழி. இந்த தாயின் வழியில் வரும்பொழுது ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். அப்படியே வந்த தேவன் இயேசு இந்த பூமியில் வந்து தம் இரத்தத்தை சிந்தின பிறகு தேவனுடைய வெள்ளை கொடி உயர்த்தப்பட்டது. இஸ்ரவேலர்கள் எல்லாரும் என் பிள்ளைகள், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்துக்குள் எல்லாரும் மீட்கப்படுகிறார்கள் என்று கொடி அசைக்கப்பட்டிருக்கும் பொழுது எல்லா சீஷர்களுக்கும் சந்தோஷம். பேதுரு, யாக்கோபு, யோவான் எல்லாருக்கும் சந்தோஷம். ஆனால் ஒரு நாள் நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் படிக்கிறோம். என்ன நடக்கிறது என்றால், சவுல் என்கிற இந்த மனிதன் 9ஆம் அதிகாரத்தின்படி இவனும் ஒரு யூதனாய் இருந்து எல்லாரையும் கொலை செய்யும்படி, எல்லாரையும் அழிக்கும்படி திட்டமிட்டு புறப்பட்டு போகிறான். போய் எல்லாரையும் அழிக்க வேண்டும் என்று போகிறான், எல்லாரையும் சாகடிக்க வேண்டும் என்று போகிறான். அந்த நேரத்திலே கர்த்தரால் தொடப்படுகிறான். 15ஆம் வசனத்திலே அப்போஸ்தலர் 9:15 கர்த்தர் அனனியாவை பார்த்து சொல்கிறார். அதற்கு கர்த்தர், நீ போய் அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதக்கதாக நாம் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான் என்று சொல்கிறார். ரகசியத்தை ஆண்டவர் முதலாவதாக அனனியா கையில் சொல்றார். அனனியா, நீ ஒரு யூதன் தானே? ஆமாம் ஆண்டவரே. அனனியா, இவனும் யூதன் தான், இவனும் இஸ்ரவேலன் தான். இன்னையிலேருந்து என் பிளானில் ஒரு மாற்றம். என்ன ஆண்டவரே? பவுலை தெரிஞ்சிட்டு இருக்கிறேன், சவுலை தெரிஞ்சிட்டு இருக்கிறேன். இவன் புறஜாதிகளுக்கு என் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பான். எப்படி ஆண்டவரே? அதான் ரகசியம், கேள என்று சொல்லுகிறார். அன்றையிலிருந்து நமக்காக அப்போஸ்தலனாய் வந்தவர் பெயர் பவுல். மறந்துடாதீங்க. இஸ்ரவேலர்களுக்கு அப்போஸ்தலன் பேர் பேதுரு, புறஜாதியாக நமக்கு அப்போஸ்தலன் பேர் பவுல். பவுலுடைய நிருபங்கள் இல்லை. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் முடிந்த பிறகு பவுலுடைய அந்த நிருபங்கள் இல்லைன்னா நம்ம ஆண்டவர் கையில் போகிறதுக்கு வழியே இல்லை. இவர் படித்த ஞானியாக இருந்தபடியால் பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டிலிருந்து இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்திலிருந்தெல்லாம் எடுத்து நமக்கும் வழி இருக்கிறது என்பதை காட்டி கொடுத்து நாமும் பரலோகம் போகக்கூடிய வழிகளை கண்டுபிடித்து நமக்கு போதித்தார் இந்த பவுல் அப்போஸ்தலன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது என்னையா ரகசியம்? கர்த்தர் இந்த புறஜாதிகளை தெரிந்து கொண்ட ரகசியம் என்ன என்பதை படிக்கும்படியாக உங்கள் அனைவரையும் எபேசியர் 3ஆம் அதிகாரத்துக்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். கைத்தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லலாமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம் எபேசியர் 3ஆம் அதிகாரத்தை. இந்த எபேசியர் 3ஆம் அதிகாரம் முழுவதுமே கர்த்தர் தம்முடைய மக்களை அவர் எப்படி ரகசியமாய் தெரிந்து கொண்டார். வாட் இஸ் த மிஸ்ட்ரி? ரகசியம் என்ன? எப்படி இவர்களை தெரிந்து கொண்டார்? இஸ்ரவேலர்களை தெரிந்து கொண்ட ரகசியம் நமக்கு தெரிந்தது. புறஜாதிகளை தெரிந்து கொண்ட ரகசியம் என்ன என்பதை பற்றி நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். காட்ஸ் மிஸ்ட்ரி டு சேவ்
தி ஜென்டைல்ஸ், புறஜாதிகளை காப்பாற்ற தேவனுடைய ரகசியம் என்பதை பற்றி நாம் படிக்க போகிறோம். முதல் 5 வசனங்களை படிக்க கேட்போம். எபேசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 1-5 வரை. எபேசியர் 3ஆம் அதிகாரம். இது நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியாராய் இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாயிருக்கின்றேன். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியாயமும் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே. அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கும் உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த இரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கின்றேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் இரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார் புறஜாதியாரை பார்த்து, I am a prisoner of Christ Jesus on behalf of you. பவுல் என்கிற சவுல், சவுல் என்கிற பவுல், ரெண்டும் அதே பேர் தான். இந்த பவுல் அவர் ஒரு யூதன்க. யூதன்னா அன்னைக்கு பெஞ்சமின் கோத்திரத்தை சார்ந்தவர்களும் யூதா கோத்திரத்தை சார்ந்தவர்களும் யூதர்கள் பெயர் வாங்கிட்டாங்க. இவர் வந்து பெஞ்சமின் கோத்திரத்தை சார்ந்தவர், யூதன். சரி, யூதன் மட்டும்னா விட்டுறலாம், மிக்ஸ் ரேஸ் ஆயிருக்கு. இவர் ஒரு ரோமனும் கூட. சிட்டிசனா ரோமன், பிறப்பில் யூதன், படிப்பில் எக்ஸலண்ட்டான ஆள். இவர் ரொம்ப ஆச்சாரமான, ரொம்ப பக்தி வைராக்கியமான யூத பாரம்பரியத்தின் இருந்து வந்தவர். ஜூவிஷ் கல்ச்சர் என்று சொல்வார்கள். இவருடைய தேவன் பேர் யெகோவா தேவன். இவங்க வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் என்னென்னா சொல்லுதோ, நியாயப்பிரமாணத்தின் முறையின்படி நடக்க முடியாது தான் நடக்கிறவங்க, ட்ரை பண்ணுறவங்க. இவரை ஆண்டவர் நாம் படித்தது போல் 9ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ஆண்டவர் தொட்டு, பவுலு வா, நான் உனக்கு நிறைய பாடம் கற்பிக்கிறேன் என்று சொல்ல, சில ஆண்டுகள் கர்த்தர் பவுல் என்கிற இந்த சவுல் என்கிற இந்த பவுலுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்து எல்லா ரகசியத்தையும் கற்றுக் கொடுத்துட்டாரு. அந்த ரகசியத்தில் பவுல் புரிந்து கொண்டது என்னென்னா, சுவிசேஷம் யூதர்களுக்கு மட்டும் இல்லை, புறஜாதியர்களுக்கும். முதல் முறை வெளியில் வந்து நம்ம ஜாதி யூத ஜாதிக்கு மாத்திரம் சுவிசேஷம் அல்ல, புற ஜாதிக்கும் எல்லாருக்கும் உண்டுன்னு சொன்னார். இதை கேட்டதும் எல்லா யூதர்களும் டென்ஷன் ஆயிட்டாங்க. ஏற்கனவே யூத மதத்துக்குள்ள இயேசு என்று ஒருவனை கொண்டு வருகிறீங்க, அதுக்கே அவங்களுக்கு பிடிக்கல. இயேசுவே நாங்கள் சாவடிச்சிட்டோம், நீங்கள் என்னடா இயேசுவோட ஃபாலோவர்ஸ்னு எல்லாரையும் அவர்கள் வேட்டையாடி கொண்டிருக்கிற நேரத்தில் புது பிரச்சனை வருது. யூதர்களும் புறஜாதிகளும் ஒன்றுன்னு. இது பயங்கரமான பிரச்சனை. அவங்க பவுலை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமான அடி. அடிக்கும்போது பவுலை அரெஸ்ட் பண்ணோம், பவுலை சாகடிக்கணும், பவுலுக்கு பிளான் பண்ணி திட்டமிட்டு கொலை செய்யணும் என்கிற நேரத்தில் பவுல் ஒரு அபயமிடுறார். என்னன்னா, நான் ஒரு ரோமன் அப்படின்னு அபயமிடுறார். போலீஸ் கையில் நான் ஒரு ரோமன்னதும் போலீஸ், இப்போ போலீஸ் எக்ஸலண்ட்டாக ஹேண்டில் பண்ண போகுது. நீ ரோமனா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இவன் ரோமன் சிட்டிசன். இப்போ எல்லாரையும் அடிக்கிற மாதிரி இவர் அடிக்க முடியாது, ஏன்னா பவர்ஃபுல். உலகத்தை அன்றைக்கி ரோமர்கள் தான் ஆட்சி செய்கிறாங்க. யூதனாகவும் இருக்கிறான், ரோமனாகவும் இருக்கிறான். யூதர்கள் என்ன பிளான் பண்ணாங்கன்னா, பவுலை ஒரு சிறைச்சாலையிலேருந்து இன்னொரு சிறைச்சாலைக்கு கூட்டி கொண்டு போகும்போது, எருசலேம்லேருந்து கூட்டி கொண்டு போகும்போது ஆள் வச்சு கொண்டுடலான்னு பார்த்தாங்க. இப்போ பண்ண முடியாது. ஸ்ட்ரிக்ட் ப்ரொடெக்ஷனோட, ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷனோட பவுலை இங்கங்கே நாடு கடத்த வேண்டியது, ஒரு ட்ரையலுக்கும் கூட்டி கொண்டு போக வேண்டியது இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக பவுல் மேலே யாரும் கை வைக்க முடியாதுன்னு பவுலை ரோமாபுரிக்கு நாடு கடத்திட்டாங்க. ஏன்னா சீசர் அவர்கள் மட்டும்தான் ரோமர்களை நியாயம் விசாரிக்கக்கூடிய திறமை படைத்தவர்கள். சீசர் என்னைக்கு நியாயசனத்தில் வந்து உட்காராரோ அந்த நாளில் இவனோட பேர் இருந்தால் அப்போ தான் நியாயம் கொடுப்பாரு. அது வரைக்கும் இவர் ஜெயிலில் தான் இருக்கணும். இப்போ பவுலை, யூதனாக இருக்கிற பவுலை, ரோமனாக இருக்கிற பவுலை, புறஜாதிகளுக்கும் சுவிசேஷம் ஒன்றுன்னு சொன்னார். அதுக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்ட பவுலை, அதற்காக ஜாதி கலவரம் பண்ணினான் என்று கெட்ட பெயர் பெற்ற பவுலை ரோமுக்கு அனுப்பிட்டாங்க. இந்த ரோமாபுரியில் பவுலை ஸ்டடி பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்து உலகத்தையே ஆள்றவங்க, அவங்களுக்கு தெரியும் யார் கெட்டவன், யார் ஏமாத்துக்காரன், யார் கலகக்காரன் என்று தெரியும்.
அதனால் பவுலுக்கு ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் போட்டாங்க. ரோமில் கூட்டு போய் அவருக்கு ஒரு வீடு கொடுத்து ஹவுஸ் அரெஸ்ட். சோல்ஜர் சூப்பர்விஷன் இருக்கும். 2 விஷயத்துக்கு. ஒன்று, இவர் தப்பிச்சு ஓடக்கூடாது. 2வது, அந்த கலவரக்காரங்க இங்கே வந்து அவரை கொண்டுடக்கூடாது என்பதற்காக அவரை வச்சுருக்காங்க. அங்கே இருந்துக்கிட்டு இந்த எபேசிய சபைக்கு எழுதுறாரு. எபேசியன்ஸ், ஐயா ஸ்தோத்திரம் ஐயா, நான் உங்கள் பாஸ்டர் தானே? ஆமாய்யா. நான் ஏன் தெரியுமா ஜெயிலில் இருக்கிறேன்? உங்களுக்கு அவருடைய சுவிசேஷத்தை சொன்னதினால்தான். I suffered for truth on behalf of you. நான் ஒரு யூதனாவே இருந்துட்டு எங்க இஸ்ரவேல் யூத ஜாதி மக்களுக்கு நான் இணைஞ்சி அப்படியே போயிருந்தேன்னா எனக்கு இந்த பாடு இல்லை. இன்றைக்கு இந்த பாடு உங்களுக்காக தான். Because I explained the truth to you. இன்றைக்கு கூட திருச்சபையே, பூமியில் நான் யாரை பார்த்தாலும் இவங்க இயேசுவை ஏற்றுக்கவே மாட்டாங்கன்ற மக்களை பார்த்தாலும், எந்த நாட்டில் யாரை பார்த்தாலும் எனக்கு ஒன்று தோணும், இந்த இயேசுவோட சுவிசேஷம் அவங்களுக்கும் தான். அவங்களையும் இயேசு ஏற்றுக்கிறார். இவங்களுக்கு ஒரு வேளை சுவிசேஷம் சொன்னதுனால எனக்கு பாடு வந்தால் கூட நான் ஏற்றுக்கிட்டா நல்லா இருக்கும் போல எனக்கு தோன்றுகிறது. இன்றைக்கும் உங்களுக்கு அதுதான். பவுல் சுவிசேஷத்தை பிரசங்கித்தான், இப்பொழுது பாட அனுபவிக்கிறான். இந்த சுவிசேஷத்தை பற்றி பவுல் சொல்லுகிறான், இட் ஹஸ் பீன் டிஸ்பென்ஸ்டு டு மீ. இதை எனக்கு ஆண்டவர் தெரியப்படுத்தியிருக்கிறார். என் கையில் அருள் இருக்கிறார். ஹி ஹஸ் கிவன் இட் டு மீ. என்கிட்ட கொடுத்துருக்கிறார். என் கையில் அளிக்கப்பட்டிருக்குது. என் கையில் இந்த பேக்கேஜ் கொடுத்துருக்கிறார். God has given me this package. இன்னைக்கு காலையில் நம்ம பிரதர் வந்தார். வந்து சொன்னார், இன்னைக்கு வந்து இத்தனை சாப்பாடு நான் ஸ்பான்சர் பண்ணுறேன் சர்ச்சுக்குன்னு, என் கையில் இருக்குது. நான் என்ன பண்ணுவேன், இப்போ ஜிஐ சர்ச்சுக்கு வந்திருக்கேன், உங்களுக்கு கொஞ்சம் தரேன். நம்பிச்சேரி சர்ச்சில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் அங்கே கொஞ்சம் பிரித்து தரப்போகிறேன். காலையிலே வந்துட்டார். என்னப்பா காலையில் வந்துட்டேன்? ஐ எம் கோயிங் டு டிஸ்பென்ஸ் இட். நான் அதை பிரித்து பகிர்ந்து அளிக்க போகிறேன். பவுலையா எபேசியருக்கு எழுதுகிறாரு, நான் என் கையில் கிடைச்ச சுவிசேஷத்தை உங்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து அளித்திருக்கிறேன். என்கிட்ட அளிக்கப்பட்டிருக்கார். என்னப்பா வேறு யார் கையிலையும் கொடுக்கல? இல்லையா, வாரம் ஒரு முறை என் கையில் தான் கொடுப்பாங்க பொறுப்பு. நான் தான் உணவை பகிர்ந்து அளிப்பேன். I have got the responsibility. I have received the dispensation of grace. கிருபையின் அந்த சுவிசேஷத்தை, இந்த கிருபையை என்னிடத்தில் கொடுக்கப்பட்டு என்னிடத்தில் நியமிக்கப்பட்டிருக்கிறது. கொலோசியரே, எபேசியரே, கலாத்தியரே, நீங்கள் யாராக இருந்தாலும் கவனிங்க. You have heard that the dispensation of grace is given to me. என் கையில் கொடுத்துருக்காரு, உங்கள் கையில் கொடுப்பதற்காக. ஆமென். ஜெயிலேருந்து எழுதுறாருங்க, கட்டப்பட்டிருக்கிற நிலைமையில். அன்னைக்கு வந்து இவருக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் ரிஜைமில் ப்ரொடெக்ஷன் போடப்பட்டதுனால பவுலோட கையும் இன்னொரு ஸ்ட்ராங்கான ரோமன் சோல்ஜரோட கையும் ஒரே சங்கிலியில் கட்டியிருப்பாங்களாம். பவுல் புரண்டு படுத்தா அவனும் புரளணும். அவன் ஸ்ட்ராங்காக இருப்பான், அவன் தான் இவரை இழுத்திருப்பான். வயதானவர் நிற்கிறார். நான் இந்த சுவிசேஷத்தின் ரகசியத்தை உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். என்ன ரகசியம் சொல்கிறாராம் ஐயா? புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரராய் இருக்கிறார்கள். புறஜாதியார் உடன் சுதந்திரராய் இருக்கிறார்கள். ஒரு வீட்டில் ஒரு டெத் ஆயிடுச்சு. அந்த ஐயா இறந்து போயிட்டார். இறந்து போனவருடைய பிள்ளைகள் அப்போ தான் ஊர்லேருந்து வராங்க. அவரோட பாடியை இங்கே கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்துட்டு அந்த எல்லாம் எடுத்துகிட்ட பிறகு பொதுமக்கள்லாம் திரும்ப பேசுனாங்க, இதை இறந்து போனானே, இவனுக்கு இந்த ஊரில் சொத்து இருக்குது. ஆக சொத்து இந்த பிள்ளைகளுக்கு இருக்குது. இந்த வீடெல்லாம் கட்டின்னு இருக்காங்களே, இவங்களுக்கு சரிக்கு சமமாக இவனுக்கும் இருக்குது. அவங்களுக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அப்படியா, இவர் சொல்லவே இல்லையே. அவர் என்னம்மா சொல்கிறது? தாத்தா பேர் எடுத்துப்பார். தாத்தா பேரில் படித்தா இவரும் ஒரு மகன் இருக்கிறது என்று சொல்லும்போது எல்லாருடைய கண்களும் அப்படி போகிறது. இந்த பிள்ளைகளுக்கு ஒரே சந்தோஷம். பெரியவங்களெல்லாம் போய் கேட்டாங்க, எல்லாரும் கூடுனாங்க. எல்லா அண்ணன் தம்பிங்க பங்காளிகள்லாம் கூப்பிட்டு சொன்னாங்க, இவர்களும் உடன் சுதந்திரராக இருக்கிறார்கள். இவங்களுக்கும் வீடில் நீ சொத்து தரணும், நிலத்தில் சொத்து தரணும், ப்ராப்பர்ட்டியில் சொத்து தரணும், அசையும் சொத்து அசையா சொத்து எல்லாவற்றிலும் தர வேண்டும் என்று சொன்னார்களே. இதைத்தான் பவுல் இன்றைக்கு நமக்கு சொல்றார். ஹே புறஜாதியாரே, சோத்திரம் பவுல் ஐயா, ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதமோ அது உனக்கு, தாவீதுக்கு என்ன ஆசீர்வாதமோ அது உனக்கு, இன்னைக்கு இஸ்ரவேலுக்கு என்ன ஆசீர்வாதமோ அது உனக்கு. உடன் சுதந்திராய் ஒரே சரீரத்துக்குள் கிறிஸ்துக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தங்களுக்கு உடன் பங்காளிகளாய் இருக்கிறோம். நாம் பங்காளி, நாமும் இஸ்ரவேலரும் பங்காளி. திஸ் இஸ் a mystery. இது ஒரு ரகசியம்.
நிறைய நாளில் நான் கூட யோசிச்சது உண்டு, நம்ம ஒரு ஜூவாக பிறந்திருந்தா நல்லா இருக்கும் போலையே. சத்தால் ஆண்டவருக்காக சாகலாம். அவங்கள யாரும் மாற்ற முடியாதான். அவங்க உண்டு, அவங்க ஆண்டவர் உண்டு. 8 வயசு வரைக்கும் அவங்க பிள்ளைங்க பைபிள் தான் படிக்குமா, மனப்பாடம் பண்ணுவான். 12 வயதில் பார் மிட்ஸ்வா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி. பாட் மிட்ஸ்வா, பார் மிட்ஸ்வானா பையன் மெச்சூர் ஆகிட்டான், பாட் மிட்ஸ்வானா பொண்ணு மெச்சூர் ஆகிட்டா. அப்படி ஒரு நிகழ்ச்சி. மெச்சூர்னா அவன் பைபிள் படித்து முடிச்சிட்டான். 12 வயது பையன், 13 வயசு பொண்ணு. ஆமாம், சொத்தை எழுதி வைப்பாங்களாம் பேரண்ட்ஸ் 12 வயசு பசங்க மேலே. ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, பிஸ்னஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, பிஸ்னஸ் பார்ட்னர் ஆக்குவாங்க. அவன் வந்து பிஸ்னஸ் பண்ணுவான். 80 வயசு தாத்தாவால் கூட அவங்க கூட போட்டி போட முடியாது. அவ்வளோ ஞானிகள், பைபிளில் அவ்வளோ படிப்பாங்க. ஐ எம் ஆல்சோ பெனிஃபிட்டட், யூஆர் ஆல்சோ பெனிஃபிட்டட். அவங்க பாலிசி பாருங்கள், நீயும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். என் பிஸ்னஸில் நீ வந்துக்கிற, நீ நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும். அப்படி பேசுவாங்களாம். இவங்க கூட உடன் பங்காளிகளை நம்ம சேர முடியுமா? நம்ம பண்ணுற பிஸ்னஸ் என்ன தெரியுமா? உன் பாக்கெட்டில் இருக்கிற பணம் என் பாக்கெட்டில் வர வரைக்கும் நான் பிஸ்னஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நீ போய் கேஸ் போடு முடிஞ்சா பார்க்கலாம். அது இழுத்துருக்கணும் 100 வருஷம், அதுக்குள்ளே நீயும் போயிடுவேன், நான் என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவேன். இதுதாங்க நம்ம பிஸ்னஸ். காலையில் எழுந்தவுடன் நான் எத்தனை பேருக்கு ஃபோன் பண்ண போகிறேன், என்னென்ன பண்ண போகிறேன், யாரோட ப்ராப்பர்ட்டி எனக்கு வர வேண்டும் என்கிறது நமது. அவர்களோட உடன் பங்காளியா நானா? ஐயா, இன்னைக்கு காலையில் நான் ஒரு அதிகாரம் கூட படிக்கலையா, நான் ஜபம் பண்ணவே இல்லை. பக்தினா எனக்கு என்னன்னே தெரியாதியா? சர்ச்சில் பாட்டு பாடும்போது கண்ணை திறந்து பார்க்கிற நான் உடன் பங்காளியா? எஸ் பிரதர், கிருபையினால இலவசமாக அவர்களோடு கூட உடன் பங்காளிகளை நம்மை நிறுத்தி இருக்கிறார். அன்மெரிட்டட் கிரேஸ், we are unworthy. ஒரு தகுதியும் இல்லாத நமக்கு கொடுத்தேன் என்கிற ரகசியத்தை பவுல் அப்போஸ்தலன் மூலமாக கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. இன்னும் போனால் அவங்களோட ஒரு ஸ்டெப்பு நம்ம மேலே, அவங்களோட ஸ்டடி பண்ணலாம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு 3 பேரோட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணாரா? அவங்களுக்கு அப்புறம் அப்படியே ஆண்டவர் தாவீது கூட பண்ணார். அவ்வளோதான். அவங்க வந்து தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு கத்தி நடப்பாங்க. நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள்னுவாங்க. நம்ம இன்னும் அட்வான்ஸ்டாக போய் அதெல்லாம் தாண்டி ஆண்டவர் ரூட்டே மாற்றி வழியை போட்டார், அந்த ஹைவே போட்டார். ஹைவே பேர் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினால் நம்ம உள்ளே போய்கிட்டே இருக்கிறோம். அவர்களை காட்டிலும் இன்னும் மேலான ஒரு வழி, ரகசியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். யூதர்கள் நினைச்சாங்க இயேசு வந்துட்டாரு, எங்களுக்கு தான் வழி நினைச்சாங்க. இன்னைக்கு பவுல் சொல்றாரு, இயேசு என்கிற வழி அவர்களுக்கு மாத்திரமல்ல, இவர்களுக்கும் உண்டு. இன்னைக்கு என்ன தெரியுமாச்சு? இஸ்ரவேலுக்கு இன்னும் ஓல்டு வழி தான் வச்சிருக்காங்க. ஆபிரகாமின் தேவனே, பரூக், ஹபா, பஷேம், அடோனாயின் கத்துவாங்களாம். கர்த்தருடைய நாமத்தினால வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர். ஐயோ எங்களுக்கு வருங்க, ஆண்டவருடைய நாமத்தினால வாங்கன்றாங்க. ஐயா இஸ்ரவேலர்களே, ஆண்டவருடைய நாமத்திலே வந்துட்டாரு. அவர் பேர் தான் இயேசுவா. இயேசுவா என்றால் ரட்சகன் என்று அர்த்தம். அன்றைக்கு யெகோஷுவா என்கிற பெயர் தான். யெகோஷுவானாலும் ரட்சகன், இயேசுவா என்றாலும் ரட்சகன். அன்னைக்கு இஸ்ரவேலை காப்பாற்ற வந்த யோசுவா என்கிற ரட்சகன் போல இயேசுவா என்கிற ரட்சகர் வந்து விட்டார். இந்த ரகசியத்தை நமக்கு தெரிவித்து விட்டார். ஹல்லேலூயா. சொல்றாரு, ரகசியமா சிம்பிளா ஃபியூ வேர்ட்ஸ்ல எழுதியிருந்தேன். நீங்க படிச்சீங்களா? ஆமா, இது பவுலோட சர்க்குலர். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது சாயந்தரத்தில் ஒரு சர்க்குலர் வரும், பார்த்துருக்கீங்களா? அந்த சர்க்குலர் பார்க்கறதும் ஒரே சந்தோஷம். என்ன, டுமாரோ இஸ் ஹாலிடே அப்படின்னு வரும். கரெக்டாக, நாளைக்கு விடுமுறை அப்படின்னு சார் சைன் போடுவார். சார் என்ன படிச்சு பாருங்க சார், என்ன படிச்சு பாருங்கன்னா சர்க்குலர் மாறி கூட வரும். டுமாரோ இஸ் ஒர்க்கிங் டே அப்படின்னு கூட வரும். பவுலையோட சர்க்குலர் எபேசிய திருச்சபைக்கு சொல்லப்பட்டது. அன்பாக எடுத்து அணைத்துக் கொள்கிறேன். இந்த சர்க்குலரோட ஒரு காப்பி என் கையில் வந்துருச்சு, உங்கள் கையில் வந்துருச்சு. என்ன சொல்லுகிறது என்றால், நானும் தேவனுடைய பிள்ளை தான். இந்த ரகசியம் எனக்கு தெரியப்படுத்திருக்கிறது. முன்னமே சுருக்கமாக எழுதியிருக்கிறேன். 5ஆம் வசனத்தை சொல்கிறார், நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். பசங்களா, இந்த சர்க்குலரை படித்து பாருங்க, எனக்கு ஐடியா கொடுத்துட்டாரு. நீங்களும் பங்காளிகள். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, நாங்களும் பரலோகத்திலே பங்காளிகள். சொல்லுங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கூட பரலோகத்தில் போய் உட்காரக்கூடிய பங்காளிகள் நாங்களும். ஹல்லேலூயா. இது ரகசியமா? இந்த எபேசியர்கள் நிருபம் இல்லைன்னா இந்த ரகசியம் நமக்கு தெரிஞ்சிருக்காது. எக்ஸலண்டான ஒரு நியூஸை கொடுத்தார். 6ஆம் வசனத்தை படிக்க போகிறோம். அந்த ரகசியத்தை பற்றி வெளிப்படுத்த போகிறார். 6ஆம் வசனம், இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. 7ஆம் வசனம், தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன். இதில் சொல்லியிருக்கிறார் பவுல் அப்போஸ்தலன், இந்த ரகசியம், திஸ் மிஸ்ட்ரி அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவர்களாலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், ஒரு முறை பேதுரு அப்போஸ்தலனுக்கு ஒரு இன்விடேஷன் வருது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் நம்ம படித்தோம்னா, இத்தாலியா பட்டாளம் என்கிற பட்டாளத்தில் 100க்கு அதிபதி கொர்நேலியு இருக்கிறார். ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர், ஆனால் யூதன் கிடையாது. என்னங்க, ஆனால் ஏசாமி ஏற்றுக்கிட்டார். இப்போ இவருக்கு ஒரு இன்விடேஷன் வருது. என்ன இன்விடேஷன்னா, இந்த கொர்நேலியு தூங்கும்போது ஆண்டவர் வந்து கொர்நேலியுவேன்றார். ஆண்டவர் என்ன ஆண்டவரே அப்படின்னும் போது, நீ போயிட்டு இந்த யோப்பா பட்டணத்தில் சீமோன் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு இன்னொரு பேர் பேதுரு, அவரை வரவை உங்கள் வீட்டில் ஸ்பெஷல் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுன்றாரு. இவங்கெல்லாம் சின்ன புது விசுவாசிகள் பைபிள் என்ன போட்டிருக்கோ அதை கீழ்ப்படிவாங்க. நம்ம தான் ரொம்ப டேஞ்சர். யோசிச்சு காலம் கடத்திரும். கர்த்தர் உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிறாரா? எங்கே அழைக்கிறாரு? என்ன சொன்னார்? அப்புறம் திரும்பி சொல்லுங்கன்ட்டு வயசாகிடும் நமக்கு, நம்ம அப்படியே போயிடுவோம். ஆனால் இந்த இளம் விசுவாசிகள் அப்படி இல்லை. உடனே தேவதூதன் சொன்னதை கேட்டு தன்னுடைய வேலைக்காரர்கள் 2 பேர், 2 people come, எஸ் சார், இந்த பட்டணத்துக்கு சோ இடத்துக்கு போ, அங்கே பேதுருன்னு ஒருத்தர் இருப்பார், அவரை போய் பார்த்து நான் கூப்பிட்றேன்னு சொல்லி கூட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாரு. அங்கே போனால் கவனிங்க, பேதுரு யார் தெரியுமா? குக்கரக்கோக்குன்னு கூவும்போது 2 முறை கூறத்துக்குள்ள 3 முறை பதிலளிச்சார். அவ்வளோ ஸ்பீட் அவர். ஜீசஸ் அவர் எனக்கு தெரியாது அப்படி அப்படின்ட்டார். இவர் தூங்கின்னு போது கவனிங்க, வானத்துலேருந்து ஒரு துப்பட்டி வருது. 4 முனையிலும் கட்டப்பட்ட துப்பட்டி. அவங்கெல்லாம் பாருங்க, செத்து போன உணவெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. கண்ணுக்கு எதிர்க்க ஸ்லாட்டர் பண்ணும். மீன் உயிராக இருக்கணும், கண்ணுக்கு எதிர்க்க பிச்சு செஞ்சு சாப்பிடுவாங்க. அப்போ எல்லாம் வருது, துப்பட்டியில் எல்லா மிருகம் வருது. முயல் வருது, மான் வருது, புறா வருது, காக்கா வருது, கௌதாரி வருது, ஆடு மாடு எல்லாம் வருது. ஆண்டவர் சொல்கிறார், இவர் வர பசியாகிறார், தூக்கத்தில் பசி தெரியுது, எழுந்து அடித்து புசி அப்படின்னா முயல் நிற்குதுன்னு வைப்போமே. அவங்களுடைய கோஷேர்னா அந்த நியாயப்பிரமாண உணவில் முயல் கிடையாது. என்ன, விரி குழம்பு இருக்கணும், அசை போடணும். அந்த மாதிரி முயல் வந்துச்சு என்ன பண்ணுவார்? பறவைகளில் எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாது, சுத்தமும் அசுத்தமான உணவுகள். இது எல்லாமே கன்ஃபியூஸ்டாக இருக்குது. எல்லாமே இருக்குது உள்ள. அடித்து புசின்னு ஐயோ ஆண்டவரே இது நான் அது என் பிளேட்டில் நான் வேணா மட்டன் சூப் குடிப்பேன், ஸ்னேக் சூப் இருந்துச்சுன்னா ஐயோ இந்த மாதிரி ஃபுட்டு நான் சாப்பிட மாட்டேன் ஆண்டவரே, 2ஐயும் கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னும் போது 2 முறை 3 முறை வந்து ஆண்டவர் சொல்றாரு, தேவன் பரிசுத்தப்படுத்தினதை நீ தீட்டுன்னு சொல்லாதே. என்ன பண்ணாத? அவர் அப்படியே திணறி போய் உட்காந்துக்கிறாரு. சாப்பாடை மாத்துறாரா, நம்மளை இதெல்லாம் சாப்பிட சொல்றாரா, அதெல்லாம் சாப்பிட சொல்றாரு. யோசிக்கும் போது பார்த்தா வீட்டை டொக் 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 2 பேர் கதவு கட்டுறாங்க. யாருங்க நீங்கள்? நாங்கள் வந்து கொர்நேலியோஸ் வீட்டிலேருந்து வரோம். கொர்நேலியோஸ்ன்றவர் யாருங்க? அவர் வந்து ரோமன் மிலிட்ரி. சரி, ரோமன் மிலிட்ரிக்கு எங்களுக்கு நான் சம்பந்தம்? உங்களை அவங்க வீட்டுக்கு ப்ரேயர் கூப்பிட்றாரு. ப்ரேயருக்கா? நானா? டேய் நான் ஜியூடா, உங்கள் வீட்டுக்குள்ளே கால் வச்சாலே நான் தீட்டுப்பட்டுருவேன்டா. இல்லையா, ப்ரே பண்ணும்போது ஆண்டவர் சொன்னாராம். இவர் யோசிக்கிறாரு, தேவன் பரிசுத்தம் பண்ணிதான் என்னான்னு சொல்லாத, தீட்டுன்னு சொன்னார். திரும்பி போய் ப்ரே பண்ணி பார்த்தா ஆண்டவர் சொல்கிறாரு, போ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள் போ அப்படின்னும் போது சந்தேகப்படாமல் போன்றாரு. பவுல் போகிறாருங்க. கொர்நேலியு வீட்டில் போனால் அந்த ஜனம் அப்படி கைத்தட்டி பாட்டு பாடுது, அப்படி பாடுது, அப்படி ஜபம் பண்ணுது. அந்த பாட்டில் அந்த ஆராதனையில் அப்படியே பரிசுத்தாவினர் இறங்கிட்டார். பயங்கரமாக இறங்குறாரு. பவுலுக்கு தாங்க முடியல. அப்பா இது எப்படி அப்படின்னும் போது ஆண்டவர் சொல்றாரு, பேதுரு கவனி, சொல்லுங்க ஆண்டவரே, ரகசியம் தெரியுதா? தெரியல ஆண்டவரே. உன்னை போலதான் இவனுங்களும், இவர்களையும் ரட்சித்தேன். உன்னை கொண்டு என்ன செய்தனோ அதை இவர்களை கொண்டும் செய்வேன். இதுதான் ரகசியம். அப்போஸ்தலனாகிய உனக்கு இதை நான் வெளிப்படுத்துகிறேன். நாளைக்கு இது பப்ளிக் இஷ்யூ ஆகும். அன்னைக்கு வந்து சொல்லு, நானே என் கண் கூடாய் பார்த்தேன். பார்த்தா எல்லாரும் மேலும் பரிசுத்த ஆவி வராரு. இவர் தான் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. அப்படியே செசரியாலேருந்து வீட்டுக்கு வந்து எருசலேமில் செட்டில் ஆயிட்டார். கம்முனுக்கிறாரு, பேசவே இல்லை, வாய் திறக்கல, அமைதியாக செட்டில் ஆயிட்டார். இவர் தான் பிரதான அப்போஸ்தலன். இவர் சொன்னார்னா எல்லாரும் கீழ்ப்படிவாங்க. இப்போ பவுல் ஊரா மிஷினரி பயணம் முடிச்சுட்டு எல்லாரும் ஜனங்க கேள்விப்படுறாங்க,
பவுல் என்ற ஒரு யூதன் யாருக்கு போய் ஞானஸ்தானம் கொடுக்குறான்? புறஜாதிக்கு. அது எப்படி ஹாய் ஹாய் ஹாய்னு கத்தி பவுலை பிடிச்சாடுறாங்க. எப்படா நீ போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கலான்னும் போது பவுலோட வாதம் அங்கே எடுபடலை. சின்ன பையன், நேற்று ஊழியத்துக்கு வந்தவன். பேதுரு எழுந்து நின்று சொல்றார், ஆம் சகோதரரே, நானே என் கண்கூடாய் பார்த்தேன். கர்த்தர் புறஜாதிகளுக்காக ஒரு ரகசியமான திட்டத்தை வைத்திருக்கிறது. God has a secret plan. Our God has come into this world with a secret mission to save all the sinners. தம்மை நோக்கி கூப்பிடுகிற அனைவரையும் கர்த்தர் ரகசியமாய் காப்பாற்றுவார். மகனே, கவலைப்படாதே, உன் ரகசிய பாவங்கள் உன்னை விட்டு போகும் இயேசுவின் இரத்தத்தினாலே. உன் வழிகள் அவருக்கு தெரியும். நீ கூப்பிடு, உன்னை காப்பாற்றவர் வல்லவராய் இருக்கிறார். எவனும் தீட்டுள்ளவன் என்று சொல்லாதே, எவனையும் அசுத்தம் என்று சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்தருளினார் என்று அவர் அன்னைக்கு சொல்றார். 28ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றார், எவனும் தீட்டுள்ளவன் அல்ல. ஆமா, நீங்க ஒன்ன புரிஞ்சுக்கங்க, எந்த ஒரு தப்பு பண்ற மனுஷனையும் பார்த்து இவன் கெட்டவன், இவன் அழிஞ்சிடுவான்னு சொல்லவே சொல்லாதீங்க. இவன் அழியறவனை அவர் காப்பாற்ற வருவார்னு சொல்லி அனுப்புங்க. போடா போடா, நீ பண்றதெல்லாம் பண்றா, உன் ஆபத்துல நீ திருந்தும் போது இயேசுவை மட்டும் கூப்பிட்டுறா. நம்ம டயலாக்லாம் சொல்லக்கூடாது. நாளைக்கு திருந்தி கெட்டு நொந்து என் வீட்டில் தாண்டா வந்து விழணும் அப்படிலாம் பேசாதீங்க. நம்மளால அவரை காப்பாற்ற முடியாது. அவர் அவ்வளோ மோசமாக வந்து விழுவார். உன் ஆபத்திலே நீ கெட்டு நொந்து இருக்கும்போது இயேசு என்கிற அவரை நோக்கி கூப்பிட்டால் அந்த ரகசியம் வெளிப்படும். இட் இஸ் a mystery. இட் இஸ் a mystery. ஐயா சொல்றாரு, அன்றைக்கு அப்போஸ்தலர்களுக்கு, அவர்களுக்கு, இவர்களுக்கு எல்லாருக்கும் சொன்ன அந்த ரகசியம் இங்கே வெளிப்படுகிறது என்று சொல்லுகிறார். இதுக்கு நான் ஊழியக்காரன் ஆயிட்டேன். பிரதர் சிஸ்டர், நீங்க எதுக்கு ஊழியக்காரா இருக்கீங்க சொல்லுங்க? என்ன வேலை உங்களுக்கு? வாட் இஸ் யுவர் ஜாப்? நான் என் ஆண்டவருடைய நல்ல செய்தியை சொல்லுகிற ஒரு ஊழியக்காரனாக இருக்கேன். நேற்றைக்கு ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போனேன். எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு 11 o'clock ஆயிடுச்சு. 11 மணிக்கு ஒரு மெடிக்கல் ஷாப் திறந்துச்சு. அந்த மெடிக்கல் ஷாப்பில் வாங்கிட்டு, என்னையா பெரிய பெரிய கடைகள்லாம் 10% டிஸ்கவுண்ட் தராங்க, நீங்கள் ஒன்றும் தரலையே. அவர் சொன்னார், சார் பெரிய கடைகளில் பெரிய லாபம் வரும், இந்த சின்ன கடை சார், நான் 10% டிஸ்கவுண்ட் தரல, நீங்கள் வாங்குகிற 300 ரூபாய்க்கு 10 ரூபாய் டிஸ்கவுண்ட் தரேன்னு ஒரு 10 ரூபாய் எடுத்து கொடுத்தேன். நல்லா பேசுகிறாரு, நானும் பேச்சு கொடுத்தேன். எப்படியா பிஸ்னஸ் போகுது? ரொம்ப டல்லாக போகுதியா? கவலைப்படாதீங்க, இயேசாமி கையில் ப்ரே பண்ணலாம். அவர் பேரை சொன்னதுமே இயேசு அங்கே இருக்கிறாருன்றதுக்கு அத்தாட்சியே இல்லை. அவர் இயேசுவை வணங்கலை. அதை அந்த உள்ள சுற்றி உள்ளதெல்லாம் பார்த்தா கண்ணில் ஒரு பிரகாசம். அப்படியாங்க, நான் ப்ரே பண்ணுறேன், ஏசாமி காப்பாற்றுவேன். நான் டெய்லி உங்கள் கடைக்கு போகும்போதெல்லாம் வரேன், உங்கள் கடையில் தான் வாங்குவேன். நான் எலக்ட்ரால் வாங்க போனேன், உங்கள் கடையில் எலக்ட்ரால் வாங்குறேன் அப்படின்னு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. இது தாங்க குட் நியூஸ். நான் போய் டிஸ்பெண்ட் பண்ணுறேன். முந்தின நாள் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி அந்த பக்கம் போகும்போது ஒரு அம்மா கொய்யா பழம் வைக்குது. என்னை பார்த்து சொன்னாங்க, 40 ரூபாய் அரை கிலோ வாங்கிக்கிறீங்களா? கண்டிப்பாக வாங்கிக்கிறோம்மா. என்னை பார்த்து சொன்னீங்களே, 1 கிலோவாக வாங்கிக்கிறீங்களேன். என் வீடு சின்ன வீடு, சின்ன குடும்பமாக, நானும் என் ஒய்ஃப் 2 பசங்க, எப்படிம்மா அரை கிலோ குடும்பம் போதும்? சரி கொடுத்தாங்க. ஏசப்பா உன்னை ஆசீர்வதிப்பாருமா. ஐயா ஒரு நிமிஷம் அப்படின்னு இல்லையா, இது எல்லாத்தையும் ஆசீர்வதிக்க சொல்லும்படி உன் ஏசாமி கையில் சொல்லியா, மொத்த கொய்யா பழமும் விற்றுணுயா, மணி 10 ஆச்சியா, ஓகே விடுமா. நான் ஏசாமி கையில் சொல்கிறேன், அப்பா இந்த அம்மா இவங்க வந்து இதை வியாபாரத்துக்காக அழறாங்கப்பா, இதை நீ ஆசீர்வதிச்சு தாங்கப்பா. அம்மா பேரை நினச்சிருக்கிறேன், இன்னும் வரல, ஸ்ட்ரைக் அவுட் ஆகல, வந்துடும், ஜெபிக்கிறேன்ப்பா, இவங்களுக்கு இதை உண்டு பண்ணி தாங்கப்பா அப்படின்ட்டு நான் போயிட்டேன். நேற்றுக்கு இது முந்தின நாள் ப்ரேயர் பண்ணேன். நேற்றுக்கு நான் போகும்போதே கண்டுபிடிச்சாங்க, வாங்க வாங்க ஐயா, வாங்க ஐயா வாங்க, இன்றைக்கி 45 ரூபாய் அரை கிலோ அப்படின்னா. நேற்றுதே இன்னும் சாப்பிட்டு முடிக்கலாமா, இன்றைக்கி கொடுக்குறீங்களே? இல்லையா, நீங்கள் வாங்கிட்டு போங்க. 45 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. திரும்பி கை வச்சு ஜெபம் பண்ணேன். எந்த தைரியத்தில் நீ பேசுகிற அப்படின்னு என்னை பார்த்து கேட்டிங்கன்னா, அவரோட தைரியத்தில் பேசுகிறேன். என்னால் உனக்கு 45 ரூபாய்க்கு தான் வியாபாரம் பண்ண முடியும். ஆனால் நீ 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு சரக்கு வச்சிருக்க, அவர் உன்னை காப்பாற்றுவார். இதுதான் ரகசியம். உன் கடன் பிரச்சனைலேருந்து காப்பாற்றுவார், உன்னை வியாபாரத்திலேருந்து காப்பாற்றுவார். சாத்தா உன்னை ரகசியமாக அழிக்கும்படி திட்டமிடலாம், அதை காட்டிலும் அதிக ரகசியமாய் கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். மார்ட்டின் லூத்தர் ஐயா அவர்கள் புரட்சி பண்ணும்போது அந்த ரோம சபைக்கு முன்பதாக ஐயாவை நிற்க வச்சுட்டாங்க. ஆமாம், அவர் நிற்க வச்சுட்டு பயங்கரமான சதி, அவரை சாகடிக்கணும். அவரை தண்டனைக்காக கூட்டு போகும்போது அவரை யாரோ கடத்திடுறாங்க, மார்ட்டின் லூத்தரே கடத்திடுறாங்க.
சிறைச்சாலைக்கு போகும்போது மார்ட்டின் லூத்தரை கடத்திடுறாங்க. காணோம், எங்க போனாருன்னே தெரியல. மார்ட்டின் லூத்தர் கடத்தப்பட்டார். அவ்வளவுதான். பார்த்தா அந்த நாட்டு மன்னன், அவரும் ரோமன் கத்தோலிக்க மன்னன் தான். அவருக்கு மார்ட்டின் லூத்தர் மேல ஒரு பாசம் வந்து, உன்னை எப்படியே விட்டா யாருன்னா சாவடிச்சிருவாங்க, நான் எங்க ஆளுங்களை விட்டு உன்னை கடத்துறேன் அப்படின்ட்டு கொண்டு போய் ஒரு கேசல்ல போட்டாரு, ஒரு ஆலயத்தில் போட்டார். அங்கே தான் ஐயா ரோமர் நிருபத்தை ஜெர்மனி மொழியில் மொழிபெயர்க்கிறார். இவன் யாருப்பா என்ன காப்பாத்த? இவன் அவங்களோட சேர்ந்து நான் சாகடிக்கணும். நடுவில் இவனுக்கு மட்டும்னா நல்ல மனசு வந்துருச்சு. இவன் ஏன் என்ன காப்பாற்றணும்? மார்ட்டின் லூத்தர் ஐயாக்கு தெரியவே இல்லை. சாக போறேன், என்ன சாகடிக்க போறானுங்க. இந்த தீசிஸ்லாம் வாபஸ் வாங்கி, இல்லைன்னா உன்னை அழிச்சிருவோம். சாக போற நேரத்தில் இன்னொரு டீம் வந்து எல்லாரையும் அடிச்சு போட்டு உக்காரியா, ஓ மார்ட்டின் லூத்தர் அடிச்சு இழுத்து தரன்னு இழுத்துன்னு போறாங்க. ஓ மார்ட்டின் லூத்தரை வேற டீம் சாகடிக்க போகுதுன்னு பார்த்தா அந்த டீம் தான் வாழ வைக்கிறது. சத்துரு நம்மை ரகசியமாய் அழிக்க திட்டமிட்டால் அதை விட மாபெரும் ரகசியம். There is a greatest mystery where God can save us. That is the gospel of Jesus Christ. Hallelujah. அருமையா சொல்லிட்டார்ல, ரகசியம் என் கையில் இருக்கு, உன்னை காப்பாற்ற. திருச்சபையே, என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, உங்களுக்கு விரோதமான காரியங்கள் கிரியை செய்தாலும் இன்றைக்கு ரகசியம் வெளிப்படுகிறது. உனக்கும் எனக்கும் நல்ல சம்பந்தம் இருக்கிறது. I am in good terms with you. மகனே மகளே, உனக்கு முன்பதாக என்னுடைய வெள்ளை கொடியை அசைத்துக் கொண்டிருக்கிறேன். பாவி என்று உன்னை விட மாட்டேன். உன்னை பாவத்திலிருந்து காப்பாற்ற என் ரத்தம் இருக்கிறது. என் கையில மருந்து இருக்கு, இந்த ஹாஸ்பிட்டல்ல மருந்து இருக்கு. 24/7 நம்ம ஹாஸ்பிட்டல்ல மருந்து இருக்கு. நம்ம ஆண்டவருடைய மருந்து பாவியை காப்பாற்ற, பாவத்திலிருந்து காப்பாற்ற இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை. எக்ஸலண்டான குட் நியூஸ் சொல்றாரு. ரகசியம், the mystery of the gospel presented to the Gentiles. ஆமென். அவங்களுக்கு எழுதுறாரு, எபேசு திருச்சபை எல்லாம் குழந்தைங்க, அவங்க புதுசாக ரசிக்கப்பட்டவங்க. ரகசியம்டா, அங்கே போய் யூதர்களோட மிக்ஸ் ஆகுதுங்க. யூதர்கள் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, கவனிங்க. யூதர்கள் வந்து இந்த புறஜாதியெல்லாம் விசிட் பண்ணுவாங்க. ஹலோ, புதுசாக ரசிக்கப்படி, ஆமாம் சாமி, சோத்திர சாமி, சோத்திர சாமி, ஒழுங்கா ஜெபம் பண்ணுறேன், ஐயா பண்ணுறையா, ரொம்ப பண்ணுறேன். முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறேன், பண்ணுறையா, முட்டிலாம் தேஞ்சிருக்கா, எல்லாம் பண்ணியிருக்கேன். சரி, என்ன பண்ணோம், சாபத் செலிப்ரேட் பண்ணோம். நைஸாக மாற்ற பார்க்குறான். என்ன பண்ணோம், இல்லை சனிக்கிழமை கரெக்டாக இருக்கும் அப்படி மாத்திர பார்க்குறான். அப்புறம் எல்லாம் விருத்த சாதனம் பண்ணுறோம், மாத்திரான். ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை குழப்பறான். நாங்களாம் ஒஸ்திடாடே, நான் தான் லீடர்ஸ். எப்படியா நாங்களாம் விருத்த சேதனம் பண்ண மாட்டோம், நாங்கள் ஆபிரகாம் வழியில் வந்தவங்க, நாங்களாம் இயேசு ஏற்றுக்கிறோம், ஆனால் நீங்களாம் கீழே, நாங்களாம் மேலேன்னு சொல்லி குழப்பா பார்க்குறான். பவுல் இதெல்லாம் எழுதுறாரு. இது ரகசியம்டா, நீயும் அவனும் ஒன்று. இதை எழுதுகிற நான் பரிசுத்தவான் எல்லாரிலும் சிறியவன் தான். 8ஆம் வசனம் படிக்கலாங்களாமா? பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான், அது பாருங்க, பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இது நான் ஜூனியருங்க. ஐ எம் a junior officer, senior officer பால், சாரி பீட்டர், அதோட சீனியர் ஆஃபீஸர் ஜேம்ஸ். அன்னைக்கு பவுல் ஊழியம் பண்ணும்போது சர்ச்சு எருசலேம் ஆலயம், எருசலேம் ஊழியம் ஃபுல்லாக ஜேம்ஸ் கையில் இருந்துச்சு. யாக்கோபு என்கிற ஜேம்ஸ். அந்த யாக்கோபு யாருன்னா இயேசுவோட தம்பி. இயேசுவோட தம்பி கையில் பவர் போயிடுச்சு சர்ச்சு அன்னைக்கு. ஏன்னா யோவானுடைய அண்ணனாகிய யாக்கோபை இந்த ஏரோது பட்டயக்கரைக்கினால கொண்டான். பெரிய யாக்கோபு இல்லை, இது சின்ன யாக்கோபு. சின்ன யாக்கோபு யார்? இயேசுவோட தம்பி. எல்லாம் போயிடுச்சு. அப்போ பவர் யாருக்கு? யாக்கோபு கையில் இருக்குது, பேதுரு கையில் இருக்குது, அந்திரியா கையில் இருக்குது, எல்லாரும் கையில் இருக்குது. நான் சின்னவன், ஜூனியர். நீ ஒரு அப்போஸ்தலனே அவரை ஏற்றுக்க மாட்டாங்க. நான் இயேசு உன் தலையில் சிலுவை போட்டாரா, உன் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணாரா, உன்னை கூப்பிட்டாரா மீன் பிடிக்கும் போது, யார் கையில் கதை விடுறான்னு சொல்லலாம். ஆமாம், நான் சின்னவன் தான், ஐ எம் ஜூனியர். ஆனால் என் கையில் ரகசியத்தை சொல்லிட்டார் புறஜாதிகளிடத்தில். இந்த கிருபை என்னிடத்தில் அளிக்கப்பட்டிருக்கிறது. 9ஆம் வசனத்தில் சொல்லுகிறார் தேவனுடைய தீர்மானத்தை பற்றி. தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே 10ஆம் வசனம், உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது கிருபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. 11th வரைக்கும் படிச்சிடுங்க. கிறிஸ்துவை கொண்டு, இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள் ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லோருக்கும் வெளிப்படையாக
காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. The purpose of the mystery. What is God's intention? ஆண்டவருடைய இன்டென்ஷன் என்ன? புறஜாதியார் அவங்க வரமாட்டாங்க, அவங்க காப்பாற்றுறதுக்கு வழி இல்லை, அவர்கள்லாம் சாத்தானுக்குள்ளே ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள், அவங்களாம் சாத்தானுக்கு விழுந்தவங்க, they are unfaithful people என்று சொல்லி கொண்டிருக்கிற இவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பது தான் அந்த ரகசியம். என் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை கர்த்தர் தேர்வு செய்து கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் ஆதி காலங்கள் முதல் மறைத்திருந்த ரகசியத்தின் ஐக்கியம் இன்னதென்று இன்றைக்கு காட்டி கொடுக்கிறார். நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போனா ஆபிரகாம் வேஸ்ட்டா? எதுக்குங்க ஆபிரகாமே? எதுக்குங்க ஈசாக்கு? எதுக்குங்க யாக்கோபு? கொஞ்சம் புரிஞ்சுங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் ஒன்ஸ் பிறந்த பிறகு கவனிங்க, ஜீசஸ் கிரைஸ்டுக்கு முன்னாடி பிறந்தவங்களையும் காப்பாற்ற போகிறாரு, ஜீசஸ் கிரைஸ்டுக்கு அப்புறம் பிறந்தவங்களையும். ஜீசஸ் கிரைஸ்ட் முன்னாடி பிறந்தவங்களை காப்பாற்றுவார்னா யார் வரைக்கும் காப்பாற்றுவார்? ஆதாம் வரைக்கும். பின்னாடி பிறந்தவங்களை காப்பாற்றுவார்னா லாஸ்ட் குழந்தை பிறக்க போகிற வரைக்கும் காப்பாற்றுவார். ஆனால் ஜீசஸ் கிரைஸ்ட் பிறக்கணுமே, கரெக்ட் தானையா? யார் பிறக்கணும்? சும்மா யானோ தானோன்னு பிறந்துட முடியாது, யார் வயிற்றுலையும் பிறக்க முடியாது. ஒரு பரிசுத்த வித்து வேண்டும், பரிசுத்த வாரிசு வேண்டும். பார்க்கும்போது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 திரும்ப 1 2 அந்த மாதிரி 14 பார்த்தா நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது. ராகாப் கூட வந்து போகிறாங்க. அப்புறமா அவங்க பேர் என்ன பேர்? நகோமியோட மருமக ரூத் வந்து போகிறாங்க. எல்லாரும் டீமில் வராங்க, போவாஸ் வராரு, எல்லாரும் வராங்க. ஆண்டவர் ஒரு தலைமுறையாக க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி மரியாளுன்னு சொல்கிற ஒரு புனிதமான தாயை தேர்வு செய்கிறதுக்கு தான் இந்த ரூட்டான். இல்லை என்றால் இயேசு பிறப்பதற்கு ஒரு ஏது இருந்திருக்காதான். உலகம் அவ்வளவு கெட்டு போயிருந்ததா. அதுக்காக தான் ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. ரகசியம் யாருக்குங்க? நமக்கு தாங்க. ஆபிரகாமின் குமாரன், தாவீதின் குமாரன், என் ராஜா. இயேசுன்றிய அவர்னா அவர் தாங்க என் ராஜா. நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்கள் அம்மாவோட சொந்தக்காரங்களாம் வருவாங்க. வந்து இது உங்கள் அம்மாவா? அது என் பொண்ணு. எங்கள் சொந்தக்காரெல்லாம் வருவாங்க, இது என் பொண்ணு, இது எங்கள் அக்கா அப்படின்வாங்களா. கோமா வரும், இது எங்கள் அம்மா அப்படின்னு. உங்கள் அம்மாலாம் எப்போ? சும்மா நீ எப்போ பிறந்த? அது ஏன் பொண்ணு, அது ஏன் பேத்தி அப்படின்வாங்களோ. எனக்கு அப்படியே வெறி பிடிக்கும். இது நம்ம அம்மாவை பார்த்து இவங்கெல்லாம் அவங்க பொண்ணுன்றாங்களே, அவங்க பொண்ணு, அவங்க பேத்தின்றாங்களே. போகும்போது உங்கள் அம்மாவை தான் கூட்டின்னு போகிறேன், இப்போ உன்னை நல்லா தூக்கி விட போகிறேன், நீ உங்கள் அப்பா கூட போ அப்படிலாம் சொல்லுவாங்களா. எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்கும். ஆனால் எங்கள் அம்மா வந்து என்னை அப்படியே சேர்த்து பிடிச்சிப்பாங்க. நீ என் பையன் தான் பண்ணுவாங்க. அடடடா, நீ என்னென்னா சொல்லிட்டு போ, எங்கள் அம்மா என் பக்கம்தான். அதுதான் யூதர்களே, நீங்கள் என்னென்னா சொல்லிட்டு போ, இயேசு எங்கால்னு. அவர் என் பக்கம், அவர் என்னை நேசித்திருக்கிறார், அவர் எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் இயேசுவை என்று கூப்பிட்டால் அவர் வருகிறார். நீங்க ஆளாளுக்கு சொந்தம் கொண்டாடுங்க. ஒரு ரகசியம் தெரியும், அந்த இயேசு தான் ஞானஸ்தான தொட்டியில் என்னை பெற்றெடுத்தார். நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நிக்கதேமை பார்த்து சொன்னவர், நீ என்னை விசுவாசித்து மூழ்கி ஸ்நானம் பெற்றால் நீ எனக்குள் பிறக்கிறாய் என்று சொன்னார். நீ பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறாய் என்று சொன்னார். எங்கள் அம்மா வயிற்றுல பிறக்கும் போது பாவமாக பிறந்தேன், பாவியாக பிறந்தேன், என் ரத்தம் ஃபுல்லாக தீட்டுப்பட்டு இருந்துச்சு. ஆனால் ஞானஸ்தான தொட்டியில் பிறக்கும் போது அவருக்குள் பிறக்கிறேன், அவரோட ரத்தத்தோட பிறக்கிறேன். இனி நான் அல்ல, அவர் என்னக்குள் வாழ்கிறார். இது ரகசியம், யூதர்களுக்கு தெரியாத ரகசியம். அவரை பற்றும் விசுவாசத்தினால் 12ஆம் வசனம் சொல்கிறார், அவருக்குள் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. நீங்க இந்த பூமியில யாருங்க the most நம்புறீங்க? I believe in Jesus Christ. அவரை பார்த்துறீங்களா? பார்த்ததில்ல. அப்புறம் இப்படி பெருசா பேசுறீங்க. நான் அவரை பார்த்ததில்லை சாமி, அவர் என்னை பார்த்துருக்கிறது எனக்கு நல்லா தெளிவா தெரியுது. அவர் உங்க கையில பேசியிருக்காரா? அவர் என் கையில பேசல, நான் பேசுறது அவர் கேட்கிற மாதிரி எனக்கு தெரியுது. நீ அவரை தொட்டிருக்கியா? நான் அவரை தொட்டதில்லை, ஆனா அவர் என்ன தொடுறது எனக்கு தெரிகிறது. அவர் அங்கே இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் ஆபத்தில் இருக்கிற மக்களை காப்பாற்றுகிறார். எனக்கு கிறிஸ்தியேசுக்குள் தைரியமும் திட நம்பிக்கையும் உண்டாக இருக்கிறது. எனக்கு ஒரு ஸ்லாக்கியம் கிடைத்திருக்கிறது. நீங்களும் நானும் ஏன் ஜீசஸ் ரொம்ப நேசிக்கிறோம்?
ஏங்க எத்தனை ஆபத்தில் நம்மளை காப்பாற்றி விட்டுருக்காருங்க, எத்தனை ஆபத்தில் காப்பாற்றி விட்டுருக்காரு. அவர் நம்ம பார்த்ததே இல்லை. இப்படி ஒரு கடவுள் இருக்காரான்னு தெரியல. இருக்கிறார், இருக்கிறார். அவருடைய ரகசியம் பெரியது. இஸ்ரவேல்ல யாரோ ஒருத்தர் பேட்டி காண்டார். Do you know Jesus? I don't know. Do you have any hope? No. What do you believe? We believe in our military. What do you believe? We believe in our technology அப்படின்றாங்க. நம்மளை பார்த்து சொன்னா, நீ டெக்னாலஜி நம்புறியா? காரில் ஏறி உட்காந்துக்கும்போது நம்ம குழந்தைங்க ஜெபம் பண்ணுறாங்க. என் பொண்ணு ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ப்ரே பண்ணுது. காரில் ஏறி உட்காந்து சீட் பெல்ட் போட்டும் போது என் பொண்ணு ப்ரே பண்ணுது, அப்பா பிதாவே எங்கள் அப்பாவுக்கு கார் ஒழுங்காக ஓட்ட தெரியாது, எங்களை பத்திரமா நீங்கள் கூட்டின்னு போங்கன்னு சொல்லி தானே நம்ம ப்ரே பண்ணியே வரோம். எத்தனை டெக்னாலஜி வந்தாலும் என் ஆண்டவர் மீது எனக்கு திட நம்பிக்கை இருக்குது. நம்ம காரில் போனாலும், ஃப்ளைட்டில் போனாலும், எதில் போனாலும் இங்கே பாதுகாப்பு உண்டு என்று மக்கள் சொல்லும் பொழுதும் என் மனம் அதை நம்பவில்லை. தனி மனிதனாய் இருக்கும்போதும், அனாதையாய் இருக்கும்போதும் அவர் இருக்கிறார் என்கிற திட நம்பிக்கையில் தான் பாதுகாப்பு இருக்கிறது. Hallelujah. In boldness we have access, in confidence, on faith in him. அவர் மீது விசுவாசமா போல்டா நான் ஆக்சஸ் பண்றேன் என் ராஜாவை குறித்து எபேசியருக்கு எழுதுறாரு. இது ஒன் ஆஃப் த மேஜர் சிட்டிஸ். பாருங்களேன், உலகத்தில் எல்லாரும் எப்படினாலும் வாழலாம், நம்ம தான் வாழ முடியலையே. ஒரு 2 பொய் சொல்லிட்டு வந்து உட்காருங்களா பார்க்கலாம். என்ன சொல்லுவாங்க? பைபிள் தூக்கின்னு போறியா, பொய் சொல்லிட்டுன்னு சொல்கிறாங்களா? நம்ம எல்லாமே பார்த்து 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 பைத்தியம் பிடிக்குது. ஏண்டா நானும் உள்ள ஒரு ஆள் தானே, ஏன்னு அப்படி பார்க்குறீங்க? இல்லை, நம்ம அவங்களோட வாழ்ந்தாலும் அவங்களில் ஒரு வாரம் அல்ல, நம்மை போன்று அவர் இருக்கிறார், அவரை போன்று நாம் இருக்க போகிறோம். இப்போ நான்னா சோர்ந்து போயிடுவோம். நீங்கள் உண்மையை சொல்லி ₹1 இல்லாமல் வீட்டுக்கு வரும்போது ஒருத்தன் போய் சொல்லி ₹1 கோடி எடுத்துன்னு போயிருப்பான். நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க. ஐயா சொல்கிறாரு, சோர்ந்து போகாதீர்கள். எபேசியரே, அன்றைய காலத்தில் ஃபிலாசபி வளர்ந்தது. ரோமர்கள் கையில் பவர் இருந்ததுன்னா கிரேக்கர் கையில் ஃபிலாசபி. இஃப் த ரோமன்ஸ் ஹேட் த பவர், த கிரீக் ஹேட் த ஃபிலாசபி அண்ட் த ஜூஸ் ஹேட் த பைபிள். இன்னைக்கு சொல்கிறாரு, ஃபிலாசபியை பார்த்து சோர்ந்து போவாத, நான் உன்னை வேண்டிக்கிறேன். பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனராகிய, ஆமென், ஹிஸ் நேம். பரலோகத்திலும் யார் பேர் சொல்லும்? இயேசு. பூலோகத்திலும் இயேசு. எல்லா இடத்திலும் இயேசு. எவ்ரிவேர் ஹிஸ் நேம் மூவ்ஸ். எல்லா இடத்துலையும் அவர் பேர் இருக்கும். எல்லா இடத்துலையும் அவர் பேர் செல்லும். எல்லா இடங்களிலும் அவர் பேர் செல்லும். எல்லா இடத்துலையும் அவர் பேர் உண்டு. முழு நாமக்காரர். ஹிஸ் நேம் இஸ் தேர். இவருடைய பேர்னால 16th verse படிக்கலாமா? 16. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்திலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். பவுல் ப்ரே பண்றாரு. Paul is praying for the Ephesians. He is praying again. திரும்பி ப்ரே பண்றார். நம்ம பரிசுத்த ஆவியினுடைய பலத்தில் அவங்க இன்னும் பலப்படணும். இன்னர் மேன், நாட் அவுட்டர் மேன். அவுட்டர் மேன் வீக்காக இருந்தால் கூட வாழலாம். அவுட்டர் மேன் ஸ்ட்ராங்காக இருந்து கூட உயிரை விட்டவங்க எத்தனையோ பேர். அவுட்டர் மேன் கையில் ஒன்றும் இல்லை. பேட்டில்ஸ் ஆர் won or lost in the mind first before it is being won or lost in real world. மனது, இன்னர் மேன். இந்த இன்னர் மேனை பலப்படுத்துகிறாராம். நமக்கு கண்ணுக்கு தெரியாத இன்னர் மேனில் தான் ஹார்ட் இருக்குது. இப்போ தான் டெக்னாலஜி வந்துச்சு, நம்ம அதை ஸ்கேன் பண்ணி படிக்கிறோம். அப்போ அது கிடையாது, வெட்டி தான் பார்க்கணும். வெட்டி பார்த்தா அவன் செத்து போயிடுவான். இன்னர் மேன், மனது, ஹார்ட்டுக்கும் தெரியாத ஒரு மனது.
நம்ம மனது எங்கே இருக்குன்னு தெரியல, நம்ம மனதில் யோசிக்கிறோம், இந்த யோசனைகள் எங்கே போகுதுன்னு தெரியல. தூங்கும் போது நம்ம தூங்கலை, அது ரெஸ்ட்டுக்கு போகுது, அந்த மனது ரெஸ்ட்டுக்கு போகுது. இந்த இன்னர் மேனை பலப்படுத்துவாராம், விசுவாசத்தில் பலப்படுத்துவாராம். Christ may dwell in your hearts through faith. என்னுடைய மனதுக்குள்ள கிறிஸ்து வாழப் போகிறார். நம்ம மனசுல கை வச்சுக்கலாமா? என் மனதுக்குள்ள இயேசு வாழ்கிறார். தைரியமா சொல்லுங்க, என் மனதுக்குள்ள இயேசு வாழ்கிறார். I need spiritual strength. நான் அவருக்குள் வேர் கொண்டிருக்கிறேன், நான் அவருக்குள் வேர் கொண்டிருக்கிறேன். I am rooted in him. ஆழம், அகலம், நீளம், உயரம் எல்லாவற்றிலும் அவருக்குள் இருக்கிறேன். Dimensions, I am in him. The love of God, உயரம், ஆழம், நீளம், அகலம் எல்லாவற்றிலும் நான் அவருக்குள் இருக்கிறேன். ஹல்லேலூயா. His love, His protection, His grace, His mercy, His fullness, அவருடைய முழுமையில் நான் நிறைந்திருக்கிறேன் என்று கிறிஸ்துவுக்கும் நமக்கும் உள்ள ரகசியத்தை அவர் கற்றுத் தருகிறார். ஹல்லேலூயா. சிம்பிள் ரகசியம், நான் தனியா இல்லை, என் கூட ஆண்டவர் இருக்கிறார். அவ்வளவுதான். நான் தனித்தவன் அல்ல, என் கூட ஆண்டவர் இருக்கிறார். இதான் ரகசியம். எனக்கும் என் ஆண்டவருக்கும் எப்போதும் நடுவில் இந்த வெள்ளை கொடி பறந்து கொண்டிருக்கிறது. There is a white flag. Jesus has hoisted a white flag. எனக்கும் என் ஆண்டவருக்கும் நடுவில் இந்த வெள்ளை கொடி பறந்து கொண்டே இருக்கிறது. என் அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள கர்த்தர் என்னை வல்லவனாய் மாற்றப் போகிறார். 19ஆம் வசனத்தின்படி சகல பரிசுத்தத்தில் என்னை நிறையப்பட செய்ய போகிறார். அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை, அனுக்கிரகத்தை எனக்கு கற்றுத்தரப் போகிறார். தெய்வ ஜனமே, ரகசியத்தை நமக்கு சொல்லி கொடுத்து விட்டார். தலைமுறையாக அவர்தான் காரணர். தலைமுறையாக அவர்தான் நம்முடைய தேவன். தலைமுறையாக அவர்தான் நம்முடைய ராஜா. தெய்வ ஜனமே, இன்னைக்கு ஜீசஸ்க்கும் உங்களுக்கும் உள்ள உறவு என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். ரகசியமான உறவு. ஆபிரகாமுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை, ஈசாக்குக்கும் நமக்கும். நாம் யூதர்கள் அல்ல. இயேசு வந்து நம்மை பெற்றெடுத்தார் சிலுவையிலே. 10 மாதம் சுமந்து பெற்ற தாயினுடைய அன்பு போன்றது மாத்திரமல்ல, அதை காட்டிலும் பெரிதாய் சிலுவையிலே என்னை ஈன்றெடுத்த அன்பு. என் தாய் தன் இரத்தத்தினால் என்னை கர்ப்பம் தரித்தாள். என் இயேசு தம் இரத்தத்தினால் என்னையும் பரலோகத்திலே கர்ப்பம் தரித்தார். I am born into this world because of my mother's pain. I will be born into heaven because of my Jesus pain. எங்கள் அம்மா வலி அனுபவிச்சாங்க, நான் பிறந்தேன். என் ராஜா வலி அனுபவிச்சார், திரும்பவும் நான் பிறந்தேன் பரலோகத்தில். இதற்கெல்லாம் காரணம் உயிருள்ள அவருடைய இரத்தம். இயேசுவின் இரத்தம் நம்மை மறுபிறப்பு செய்ய வைக்கிறது. இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்தது. வாங்க தேவ ஜனமே, நாம் எழுந்து நின்று அவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். அவருடைய இரத்தத்திற்காக, அவருடைய நல் மனசாட்சிக்காக, அவர் நம்மை நடத்தின விஷயங்களுக்காக, அவர் நம்மை தொட்டதற்காக, அவர் நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறதுக்காக, அவர் நம்மை நித்தம் நடத்தி கொண்டிருக்கிறதுக்காக, அவருடைய மகிமைக்காக, அவருடைய கிருபைக்காக, அவருடைய இரக்கத்திற்காக, அவருடைய பாதுகாப்புக்காக, அவருடைய வழிநடத்துதலுக்காக நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். தேவ ஜனமே, ஆர் யூ வில்லிங்? நீங்களும் நானும் அர்ப்பணிக்குவோமா? நாம் கர்த்தரிடத்தில் நம்மை அர்ப்பணிக்க ஆயத்தமா? வா மகனே, அர்ப்பணி. இயேசுக்கும் உனக்கும் ஒரு நல்ல பாதுகாப்பு இருக்கிறது. அவர் இந்த புறஜாதிகளை தாண்டி நம்மை ரகசியமாய் தெரிந்து கொண்டார். இயேசுவின் ரத்தம், 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 இயேசுவின் ரத்தம். நேற்றைக்கு போனது போலே பண்ணலாம். 2 கைகளை இணைத்துக் கொள்ளலாம். ஒரு கை நம்ப, ஒரு கை ஜீசஸ். இணைத்திருக்கிறோம். தம்முடைய இரத்தத்தினால் நம்மை இணைத்திருக்கிறார். அப்பா, நீங்களும் நானும் ஆண்டவரே ஒரு நல் மனம் பொருந்திருக்கிறோம்ப்பா. எங்கள் மேலே உங்களுக்கு கசப்பு இல்லை தகப்பனே, என் மேலே உமக்கு வெறுப்பு இல்லை தகப்பனே. நீங்கள் என்ன வாழ வச்சிருக்கீங்க தகப்பனே. உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறேன் தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறேன், உமக்கு நன்றி சொல்லுகிறேன், நன்றி சொல்லுகிறேன். Oh,
லா 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 லா. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, இயேசுவின் ரத்தமே, எனக்கும் பிதாவுக்கும் இடையிலே ஒரு நல்ல வார்த்தையை சொல்லின ரத்தமே, எனக்காக நன்மையானவைகளை பேசும் ரத்தமே, இந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ளாமல் இத்தனை நாட்கள் நான் வாழ்ந்தேன் ஐயா. ஓ ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டது. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, ஏற பெற்ற வல்ல ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டது. ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. எங்களை அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்டதற்கான இந்த காலை வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தைகள் எங்களோடு இடைப்பட்டு எங்களை பலப்படுத்திய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இப்பொழுதும் எங்கள் பரிசுத்த ஆவியானவரே முழுவதும் முற்றிலுமாக அப்பா எங்கள் மத்தியில் நீர் ஆட்கொள்ளும்படியாக நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். அப்பா, உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். துதி கன மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் மற்றும் 17ஆம் வசனம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. ஹல்லேலூயா. இந்த வசனங்களை பார்க்கிறோம். பவுல் இந்த வசனங்களை இந்த அதிகாரங்களை எழுதும் பொழுது சிறைச்சாலையில் எழுதுவதாக நாம் காணப்படுகிறோம். எதற்காக ஆவியில் பலப்பட வேண்டும் என்றால், நம் உள்ளான மனுஷன் பரிசுத்த ஆவியானவரால் நாம் பலப்பட வேண்டும். ஏனென்றால் அவருடைய நாமத்தை நாம் சுவிசேஷமாக தைரியமாக பிரசங்கிக்க நாம் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் நிரம்பப்பட வேண்டும் என்று, விசுவாசத்தினால் கிறிஸ்து நாம் இருதயங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று இந்த வசனங்களை குறிப்பிட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்த இரத்தத்தை கடைசி சொட்டு வரை நமக்காக சிந்தி அவருடைய அன்பில் நாம் வேரூன்றியவர்களாக, அவருடைய அன்பில் நாம் நிலை பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்று இந்த வசனம் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த இடங்களை பார்க்கிறோம்.
பவுல் எப்படி புறஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று எத்தனையோ பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்று. ஆனால் இந்த வசனங்கள் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நாம் பிறருக்கு சுவிசேஷத்தை சுதந்திரமாக பிரசங்கிக்கிறோமா? இல்லை எத்தனையோ டெக்னாலஜிஸ் இருந்தோம், நம்ம அதை வீணாய் விருதாவாய் காலத்தை கழித்து கொண்டிருக்கிறோமா என்று. நமக்கு எத்தனையோ சுதந்திரமாக இருக்கிறது நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க. ஆயினும் நாம் ஆவியில பலப்படாதபடி, விசுவாசத்தில் நாம் வேரூன்ற காணப்படாதபடி, கிறிஸ்துவின் அன்பில் நாம் நிலைத்திருக்க கூடாதபடி எத்தனையோ சூழ்நிலைகள் நம்மை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நம் ஆவியில் பலனுள்ளவர்களாக எழும்பி கர்த்தருக்கென்று நமக்கு வைக்கப்பட்ட அந்த ரகசியத்தை பிறருக்கும் நாம் அறிவிக்க வேண்டும் என்று இந்த நாளில் நாம் முன்வர வேண்டும் என்று ஆண்டவர் இன்று நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த வசனங்கள் என்னோடும் இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. சின்ன சின்ன காரியத்துல கூட நான் பலவீனப்பட்டவர்களாக நாம் போகணுமா, ஆலயத்துக்கு போக வேண்டுமா, நாம் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டுமா என்று அநேக நேரத்துல சோர்ந்து போய் காணப்படுகிறேன். இந்த வசனம் இன்று என்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்று நாம் எழும்பி பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால நாம் எழும்பி நின்று கிறிஸ்து நமக்காக சிந்தப்பட்ட அவருடைய பரிசுத்த இரத்தத்தின் ரகசியத்தை மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டும் என்பதே இந்த நாள்ல இந்த வசனங்கள் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் நாம் முன்பதாக நாம் கடந்து வருவோம். தேவனுடைய சமூகத்துல நம்மை நாமே அர்ப்பணிப்போம். நம் ஆவியில் பலனுள்ளவர்களாக, விசுவாசத்தில் நிலைத்திருப்பவர்களாக, கிறிஸ்துவின் அன்பில் நாம் வேரூன்றி நிற்பவர்களாக காணப்பட வேண்டும் என்று இப்பொழுது அவருடைய பரிசுத்த பிரசன்னத்துக்குள்ளாக நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போமா? ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. Thank you, Jesus. Hallelujah. 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 எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே இயேசுவின் ரத்தமே, ரத்தமே இயேசுவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே.
ஜெயம் இயேசுவே ரத்தம் ஜெயம் ரிதலா பாபா பாபா அப்ப எங்கள் உள்ளான மனுஷன் பலப்படும்படியாக இப்பொழுதும் ஆண்டவரே எங்கள் மத்தியில் இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, வாய்ப்புகள் இருந்தும் ஓ ஷேபா ரிமாந்தர் பாப்பா ரிபாலர போஷரதரபா ஆரி பரிசுத்த பரிசுத்தலாக ஒப்புக்கொடுக்கிறோம். சிவரி பரி பரி பாந்தரபா ஷபா பாபா 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 சீகாதனபா ரிகாத ரீதானதா ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்துக்குள்ளாக எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் டாடி. எங்கள் உள்ளான மனுஷன் பலப்படும்படியாக நாங்கள் விசுவாசத்தில் நிலை பெற்றவர்களாக உம்முடைய அன்பிலே வேரூன்றி காணப்படும்படியாக அப்பா உம்முடைய சுவிசேஷத்தை நாங்கள் பிரசங்கிக்கும்படியாக இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவரை எங்களை பலப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி ராஜா. வாய்ப்புகள் இருந்தும் ஆண்டவரை நாங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்தாதபடி வீணாவாய் விருதாவாய் காலத்தை கழித்திருந்தோமானால் இப்பொழுது நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் அப்பா எங்கள் உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தால் எங்களை நிறைந்ததற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இப்பொழுது நாங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியருக்கும் சீஷராக்கும்படியாக அப்பா நாங்கள் அநேகருக்கு உம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்தும்படியாக இதோ ஆண்டவரே உமக்கும் எங்களுக்குமான ஒரு உறவை ஏற்படுத்தி தந்தீரே. அந்த உறவை நாங்கள் மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லும்படியாக இந்த நாளில் எங்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் இனி ஒரு பொழுதும் சோர்ந்து போக கூடாதபடி எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுடைய வேத வசனத்தின்படி நாங்கள் முன் சென்று ஆண்டவரின் நாமத்தை சுவிசேஷமாக பிரசங்கிப்போம் என்று அப்பா பரிசுத்த ஆவியானவருடைய சமூகத்தில் நாங்கள் உறுதி கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா நாங்கள் புறப்பட்டு போவோம் ஆண்டவரே. அப்பா இதோ பவுல் சிறைச்சாலையிலிருந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தாரே அப்பா. இந்த நாளில் எத்தனையோ வாய்ப்புகள் இருந்தும் நாங்கள் செய்யக்கூடாதபடி இருக்கின்ற எல்லா சூழ்நிலைகளையும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் முந்தி கட்டி ஜெபிக்கிறோம்ப்பா. இப்பொழுதே எங்கள் ஆவிக்குள்ளாக பலப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி ராஜா. சகல துதி கன மகிமை ஒருவருக்கே இரடிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். இப்பொழுது நாம் ஒரு தீர்க்க தரிசன செயலை செய்யலாம். நாம் அனைவரும் கரங்களை உயர்த்தி பரத்துக்கு நேராக ஆண்டவருக்கு முன்பாக கர்த்தர் நம்மை பலப்படுத்தினதுக்காக நன்றி சொல்லி நாங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியையும் சீஷராக்குவோம். நாங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிப்போம். கர்த்தர் எங்களை பலப்படுத்தினாலே நன்றி. ஆமென் ஹல்லேலூயா ஆமென். ஜீசஸுக்கும் நமக்கும் நடுவில் நல்ல உடன்பாடு இருக்கிறது. கர்த்தர் இதை ரகசியமாய் நமக்கு இன்றைக்கு எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஷலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.